வந்து ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் வந்திருக்கேன். அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கான். வாங்க சுற்றி காமிக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது அவகேடோ. வாங்க காமிக்கேன். இதான் அவகேடோ. இது சின்ன சின்னதா இன்னும் பழுக்காம இருக்கு. உங்களுக்கு நிறைய பழங்கள் தெரியுதுங்க. செம்மையா இருக்குல்ல அவகேடோ. இது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதான் ஸ்ட்ராபெரி. இது ஃபுல்லாவே ஸ்ட்ராபெரி இருக்கு. இன்னைக்கு சீசன் இல்லையா, 1 2 3 தான் இதுல இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. கிட்ட போய் காமிக்க. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு. அங்க பாருங்க, உங்களுக்கே தெரியுது. இப்போ அவங்க எடுத்து தருவாங்க பாருங்க. அங்க சுத்தி காட்டியவங்க எனக்கு ஒண்ணு எடுத்து தந்தாங்க. அது நல்லா புல்டா பழுத்தா தான் இருந்துச்சு. என் தம்பிக்கு ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க. இதான் என் தம்பி. இவனுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது அவகேடோ தான். அவகேடோ வேற மாதிரி ஷேப்பு, நீளமா இருக்கிற ஷேப்பு. அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பினா ஆப்பிள் ட்ரீ. இதை நல்லா பார்க்குற மாதிரி, கிட்ட பார்க்குற மாதிரி காமிக்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் இருக்கு. வாங்க அதை நான் அப்புறமா காமிக்க. என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க. சாத்துக்குடி ஜூஸ் போடுமே அது. அடுத்து பார்க்க போறது ஸ்பெஷல் ஃப்ரூட். இது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது டிராகன். புரியலையா? டிராகன் ஃப்ரூட். நான் இது மரத்துல விளையிற மாதிரி நினைச்சேன். ஆனா இது முள்ளு செடியில இருக்க மாதிரி இருக்கு. அது கேட்டஸ்னு நினைக்கிறேன். குட்டி டிராகன் எவ்வளவு கியூட்டா இருக்கு. இதான் மொசாம்பி. மொசாம்பினா சாத்துக்குடி தான். கொஞ்சம் வளர்ந்துருக்கு. செம்மையா இருக்குல்ல? நெக்ஸ்ட் பார்க்க போறது கிரேப்ஸ். வாங்க கிரேப்ஸ் காமிக்க. அந்த தெரியுதா? புளிப்பான கிரேப்ஸா தான் இருக்கும். நாங்க போய் சாப்பிட்டு கூட பார்த்துருக்கேன். போடுவாங்கல்ல அந்த கிரேப்ஸ் தான் இது. நல்ல புளிப்போட இருக்கும். அவங்க அவங்களுக்கு பிச்சு தருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலேருந்து படித்து சாப்பிடுறது நான் ஃபஸ்ட் டைம். நான் ஆர்கானிக் கிரேப்ஸ். பார்க்க போறது ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட். இது பார்க்கறதுக்கு எல்லோ கலர்ல இருக்கும். ஆனா உள்ள மட்டும் நிறைய சீட்ஸா இருக்கும்.
ஆனால் இங்கே எங்கேயுமே நம்மளுக்கு ஃப்ராஷன் ஃப்ரூட் தெரியாது. ஆனால் இதோட சீசன் இல்லை, மேலே தான் ஒன்று இருக்கு, நான் பார்த்தேன். அடுத்து பார்க்க போறது பேரிக்காய். பேரிக்காய் துண்டு துண்டு கீழே கூட கடுக்குது. இப்போ காமிக்கிறேன். இதான் பேரிக்காய் மரம். அடுத்து வந்து காஃபி. எங்க அப்பா இதான் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒரு நாள் கூட விட மாட்டாரே. இதான் ஆப்பிள் ட்ரீ. நான் முதல்ல காமிச்சது ஒரு ஆப்பிள், இதுவும் ஒரு ஆப்பிள் தான். இந்த இடத்துல ஆப்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, எல்லாமே ட்ரை பண்ணுங்க. இதான் பேஷன் ஃப்ரூட். கிளி கொத்தி போட்டிருக்கு. அந்த பாருங்க ஒரு ரூம் தெரியுதா, அந்த ரூம் தான் எங்களோடது. ஆனால் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ரூமை சுற்றி ஆப்பிள், ஆரஞ்சு, எக்கச்சக்கமாக இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மாதுளை. மாதுளை அந்த தெரியுதா, இப்ப காமிப்பாங்க. தெரியுதாங்க, கிட்ட தெரியுது பாருங்க. கம்மியா இருக்குல்ல, நிறைய மாதுளை இருக்கும். ஆனா இது அவங்க தான் பிச்சு தருவாங்க. மாதுளைலாம் இன்னும் எனக்கு எங்க அப்பாவுக்கெல்லாம் பிச்சே தரல. அதெல்லாம் ரொம்ப காயா இருந்துச்சு. 1 2 3 நல்லா பெருசா இருந்து பழுத்து தான் இருந்துச்சு, அதுவும் பிச்சு தரல. வீடியோ பிடிச்சிச்சு. மம்மம் சர்வருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.